வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஊடகங்களில் மிக பிரதானமான ஒரு விடயமாக பேசப்பட்டு கொண்டு இருப்பது டேனி பிரியசாத் என்பவருடைய மரணத்தை மையப்படுத்திதான். நேற்று இரவு அவருக்கு நடந்த அந்த கொலை முயற்சியும் அந்த துப்பாக்கிச் சூட்டில் அவர் மரணமடைந்த விடயம்தான் இன்றைய பரபரப்பு செய்தி. கடந்த 2023 மே மாதம் 18 தியாகங்களுக்கு நினைவு கூறக்கூடிய நிகழ்வுகளை தமிழ் சொந்தங்கள் எடுத்து கொண்டிருந்தார்கள். அப்படி தமிழ் சொந்தங்கள் எடுத்து கொண்டிருந்த அந்த தியாகங்களுக்கு நினைவு கூறுகின்ற நிகழ்வுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தும் அந்த தியாகங்களுக்கு அணிவிக்கப்பட்டிருந்த மாலைகளை எடுத்து வந்து காலால் மிதித்தும் தமிழர்களை மிக ஒரு கொச்சையான பொருளாக பார்த்த ஒரு முக்கிய நபர் டேனி பிரியசாத் என்கின்ற ஒரு பதிவு இருக்கின்றது. காலிமுகத்திடலில் போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது அரசுக்கு எதிராக. பொருளாதார விடயத்தில் அரசு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்து விட்டது. பல நாடுகளில் அரசு பெற்றிருந்த கடன் என்கின்ற போர்வையில் சுயநலத்தோடு ஆட்சியாளர்கள் நடந்து கொண்டிருந்த விடயங்களால் அரசு பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கிறது என்கின்ற விடயத்தின் அடிப்படையில் பொதுமக்கள் திரண்டு இருந்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். மே 9 2022 அப்பொழுது இந்த போராட்டத்தை நடத்தியவர்களுக்கு எதிராக அவர்களை தாக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை எடுத்து அவர்களை தாக்குவதற்கு முனைப்பு காட்டி அதற்காக ஒரு குழுவை திரட்டி கொண்டு போய் தாக்குதலை நடத்தியதில் டேனி பிரியசாத் என்பவருக்கு முக்கிய பங்குண்டு என்ற கருத்து பதிவிடப்படுகின்றது. அதுபோல கஞ்சபாணி இம்ரான் அவர்களை மையப்படுத்தி டேனி அவர்கள் பேசியிருந்த ஒரு பேச்சு, அதாவது அவருக்கு எதிராக இவர் நடத்திய போராட்டம், நிழல் தாதாவாகவும் போதைப் பொருட்களை இந்த மண்ணிற்கு கொண்டு வரக்கூடிய களத்தை எடுத்து கொண்டிருக்கக்கூடிய கஞ்சபாணி இம்ரான் மீது இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அந்த போராட்டத்தை நடத்தியிருந்தார். போராட்டத்தை நடத்துகின்ற பொழுது அவர் குறிப்பிட்டிருந்த விடயம், சரத் வீரசேகரா இப்பொழுது அமைச்சராக பதவியில் இருந்திருப்பாரேயானால் கஞ்சபாணி இம்ரானை கொண்டு வந்து சிறையில் அடைத்திருப்பார். இப்பொழுது உள்ள ஆட்சியாளர்கள் அதற்கு சரிப்படவில்லை அல்லது அவர்கள் அதை செய்யவில்லை என்கின்ற குற்றச்சாட்டோடு அந்த போராட்டத்தை நடத்தியிருந்தார். குறிப்பிட்ட ஒரு கட்சியில் அல்லது ஒரு இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டு இன ரீதியான கருத்துக்களை பதிவிடுவதும் இன ரீதியான பிரிவுகளை உருவாக்குவதிலும் டேனி பிரியசாத் என்கின்றவருக்கு முக்கியமான பங்குண்டு என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. ஒரு குறுகிய காலகட்டத்தில் தன்னை ஒரு வளர்ச்சியான களத்தை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய ஒரு நகர்வுகளை எடுத்து கொண்டவர். ஆள்கடத்தல், மிரட்டல், கட்டப்பஞ்சாயத்து போன்ற பல விடயங்களில் அவருக்கு தொடர்பு இருந்தது என்கின்ற ஒரு கருத்தும், அதனை மையப்படுத்தி அரசு சார்பில் அவர் கைது செய்யப்பட்ட விடயங்களையும் முன்னிலைப்படுத்தி பல கருத்துகள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த டேனி பிரியசாத் இப்பொழுது நேற்று இரவு அவர் துப்பாக்கியால் சுடப்பட்டு இறந்திருக்கின்றார். துப்பாக்கியால் சுடப்பட்டு இறந்திருக்கக்கூடிய டேனி பிரியசாத் அவர்களுடைய அந்த இறுதி நேரங்களில் பல விமர்சனங்கள் இருக்கிறது என்கின்ற செய்திகளும் வருகின்றன. 10:20 மணியளவில் காவல்துறை சார்பில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பில் டேனி பிரியசாத் அவர்கள் மரணத்தை தழுவிவிட்டார் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டு அவருடைய உடலை பிணவறைக்கு கொண்டு சென்றார்கள் என்கின்ற ஒரு செய்தி வருகின்றது. ஆனால் அதன் பின்பு அவர் அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு செல்லப்பட்டார் என்றும் அவசர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்கள் அவரை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை எடுத்தார்கள் என்றும் அந்த முயற்சிகள் வெற்றி பெறாத ஒரு சூழலில்தான் அதன் பின்பு 11 மணிக்கு மேலாக அவர் மரணத்தை தழுவினார் என்கின்ற செய்தி இறுதியாக வருகின்றது. அப்படி என்றால் இந்த 10-20 மணி நேரத்தில் காவல்துறை எடுத்திருந்த அந்த குழப்ப நிலை எதனால் ஏற்பட்டது? எதற்காக மரணிக்காத ஒருவருடைய உடலை காவல்துறை பிணவறைக்கு எடுத்து செல்வதற்கான அவசரம் காட்டியது போன்ற பல விடயங்கள் கேள்விகளாகவே எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. அதுபோல டேனி பிரியசாத் அவர்களை அந்த சுட்டு கொண்டவர்கள் 3 பேர்கள் அவர் தங்கியிருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து மிக சர்வசாதாரணமாக
அவரை சுட்டு கொன்றுவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்ற கருத்து வருகின்றன. அதில் இப்பொழுது 2 பேர் மீது சந்தேக பதிவுகளை காவல்துறை வைத்திருக்கின்றது. அந்த 2 பேருடைய கடவுச்சீட்டுகள் இப்பொழுது தடுக்கப்பட்டு இருக்கின்றது. ஒருவருடைய பேர் பந்துலு பியால். இவரும் இவருடைய மகனும் சேர்ந்துதான் இந்த கொலையை செய்திருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை அரசு சார்பில் இப்பொழுது எடுத்து வைக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இவர்கள் நாட்டிலிருந்து தப்பிவிடக்கூடாது என்பதற்காக இவர்களுடைய அந்த கடவுச்சீட்டு இப்பொழுது தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது, முடக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. இந்த சூழலில் இன்னொரு விமர்சனமும் அரசு மீது எடுத்து வைக்கப்படுகின்றது. அது என்ன விமர்சனம் என்றால், ஆட்சியாளர்கள், அதாவது அனுரா அவர்களுடைய ஆட்சி ஒரு திறனற்ற ஆட்சியாக இருக்கிறது, பயங்கரவாதிகளை ஊக்குவிக்கக்கூடிய களங்களை கொண்டதாக ஒரு ஆட்சியாக இருக்கிறது, அல்லது தவறு செய்யக்கூடியவர்கள் இங்கு தொடர்ச்சியாக தவறு செய்யக்கூடிய களங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அதை தடுப்பதற்கான எந்த நடவடிக்கையும் ஆட்சியாளர்கள் எடுத்தது போல் தெரியவில்லை. இந்த தேர்தலுக்கு முன்பே முன்னோர்கள் பலர் குறிப்பிட்ட வார்த்தை இதுதான். அனுரா அவர்களுடைய கட்சி ஆட்சி பீடத்திற்கு வந்தால் பயங்கரவாதம் தலைவிரித்து ஆடுவதற்கான ஒரு களத்தை கொண்டதாக அமைந்துவிடும் என்ற அச்சத்தை தெரிவித்திருந்தார்கள். ஏறக்குறைய இப்பொழுது அவைகள்தான் நடைமுறை காண்கின்றதோ என்கின்ற எண்ணங்கள் தான் வருகின்றது என்கின்ற விமர்சனம் அனுரா அரசாங்கத்தின் மீது இப்பொழுது பரவலாக எடுத்து வைக்கப்படுகின்றன. எதிர்கட்சிகள் கூட இதை அழுத்தமான பதிவிட்டு கொண்டு இருக்கின்றது. ஆனால் அனுரா ஆட்சியாளர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து, நாங்கள் எங்களுடைய வேலைகளை சரியாக செய்து கொண்டிருக்கின்றோம், காவல்துறையும் இராணுவமும் தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்யும், இந்த கொலையில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றவாளிகள் யார் என்றாலும் அவர்கள் கண்டுபிடிக்கப்படுவார்கள், அதற்கான பின் காரணங்கள் சொல்லப்படும் என்கின்ற விடயங்களை அவர்கள் எடுத்து வைக்கின்றார்கள். இப்பொழுது மிகவும் பரபரப்பான ஒரு களத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது இந்த டேனி பிரியசாத் அவர்களுடைய மரணம். இந்த மரணம் இப்பொழுது அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை விட, எப்படி இந்த மரணம் அல்லது எப்படி இந்த கொலை மிக இலகுவாக நடைபெறக்கூடிய ஒரு களத்தை கொண்டதாக அமைந்திருக்கிறது என்கின்ற கேள்விகள் தான் எழும்பத் தொடங்கி இருக்கின்றன. தென்னிலங்கையை பொறுத்த மட்டில் அடிக்கடி இதுபோன்ற அதிர்வுகள் வரக்கூடிய சூழலிலே தென்னிலங்கை ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் பயணித்து கொண்டிருக்கிறதோ என்கின்ற ஐயங்கள் எழும்பத் தொடங்கி இருப்பதாக சொல்கின்றார்கள். இந்த டேனி பிரியசாத் மரணத்தில் கூட வேறொரு கருத்தையும் பதிவிடுகின்றார்கள். ஜனவரி மாதம் அவர் இறந்து விட்டதாக ஒரு செய்தி பரப்பப்பட்டது என்றும், ஆனால் அவர் அப்பொழுது உயிருடன் தான் இருந்தார் என்றும், வெளிநாட்டுக்கு அவர் சென்று விட்டார் என்கின்ற செய்தியும் சொல்கிறார்கள். அப்படி என்றால் ஜனவரி மாதத்தில் இருந்தே டேனி பிரியசாத் அவர்களை அழிக்க வேண்டும் என்கின்ற திட்டமிடுதல் அப்பொழுதே நடைமுறை கொள்ள தொடங்கிவிட்டதா என்கின்ற ஒரு தேடல் இப்பொழுது எல்லோருடைய மனதிலுமே எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இலங்கை ஆட்சியாளர்கள் ஆட்சி பீடத்தில் தொடர்வதற்கு பல சிக்கல்கள் பல வழிகளில் வந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது டேனி பிரியசாத்துடைய மரணமும் ஆட்சியாளர்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக மாறும் என்பதுதான் இப்பொழுது உள்ள களம். நன்றியுடன் இன்பா.